ஹே கைஸ், பின்னாடி தெரியுதா? நம்ம ஷிட்ஸு கூட நம்ம ஒரு ராட் வீலரையும் வளர்த்திட்டு இருந்தோம். அந்த ராட் வீலரு வாங்கும்போது நாங்கள் இந்த வேலையில் இல்லை. வாங்கினதுக்கு அப்புறம் எங்கள் வேலை சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறினதுனால சரி, தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயாகவே அடாப்ஷன் கொடுத்துடலான்னு நினச்சி ரொம்ப தெரிஞ்சவனுக்கு கூடவே வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு ஃப்ரீயாக அடாப்ஷன் கொடுத்தோம். அவனும் சரி, நான் வீட்டில் வளர்ப்பேன், வீட்டில் ஆடு மாடுலாம் இருக்குது, ஒரு கார்டன் மாதிரி நான் வளர்த்திருவேன்னு நினச்சிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான். நான் தான் வீடு வரைக்கும் என் கார்லேயே பெட்ரோலை போட்டு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். சரி, அங்கேயாவது பையன் ஒழுங்கா நின்று வளருவான் அப்படின்னு. ஆனால் அவன் என்ன வேலையை பார்த்து விட்டான் தெரியுமா? அந்த நாயை அவன் சித்தப்பாயா பெரியப்பாயா யாருக்கோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருநெல்வேலி எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னான். ஆனால் அவன் என்கிட்டயே சொல்லாமல் என் நாயை ஃப்ரீயாக வாங்கி அவன் காசுக்கு விற்றுருக்கான். இதுக்கு தான் நான் எதுவும் ஃப்ரீயாக அடாப்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கொஞ்சம் காசு வாங்கிட்டு கொடுத்துருந்தா அது அவன் இருந்து வளர்த்துருப்பான். ஃப்ரீயாக கொடுத்ததால இந்த விஷயம் இப்போ தான் இவளுக்கே தெரியும். அதனால் மூஞ்சி போகிற போக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். வீடியோ கட் ஆனதும் நமக்கு இருக்குது. அதனால் நாயோ ஏதோ உங்களால் வளர்க்க முடியலன்னா ஃப்ரீ அடாப்ஷன் யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து ஃப்ரீ அடாப்ஷன் வாங்கிட்டு அதை வெளியே காசுக்கு தான் கொடுத்துருவாங்க. கொஞ்சமாக அமௌண்ட்டை வாங்கிட்டு கொடுங்க. அமௌண்ட் ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் அது ஒரு நல்ல கைக்கு தான் அந்த நாய் போயிருக்கு. நாயை ஏதோ ஒரு பெட்டு அந்த நல்ல ஒருத்தன் வளர்க்கவங்க கையில் தான் போயிருக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் நமக்கு. ஃப்ரீயாக கொடுத்தா அது அவங்க வீட்டில் தான் இருக்குமோ